வணக்கங்க. நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல பார்க்க போறது ரொம்ப சூப்பரான கொங்கு நாட்டு பச்சைப்பயிறு குழம்பு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுல 150 கிராமுக்கு பச்சைப்பயிறு எடுத்து வச்சிருக்கேங்க. இதை வந்து நம்ம இப்போ வெறும் வடை சட்டியில போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இது வறுத்தோம்னா போதுங்க. கலர்லாம் பாருங்க நல்லா ப்ரௌனா சேஞ்ச் ஆயிருக்குது. வாசனையும் நல்லா வருங்க. இப்போ இது 2 டைம் தண்ணியில கழிஞ்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ 2 டைம் நல்லா கழிஞ்சிட்டு வந்துட்டேங்க. ஒரு பங்கு பச்சைப்பயிருக்கு 3 பங்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு கப்பு பச்சைப்பயிறு போட்டேங்க. அதுக்கு 3 கப்புக்கு தண்ணி ஊற்றிடுறேன். மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுக்கலாம். 3 பல்லுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் போட்டுடுறேன். 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ இதுலேங்க ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. விளக்கெண்ணெய் ஊற்றும் போது பருப்பு நல்லா சீக்கிரமாக குழஞ்சி வெந்துக்கும். அதுக்காக தான் விளக்கெண்ணெய் ஊற்றுறதுங்க. விளக்கெண்ணெய் இல்லாட்டி நம்ம நல்லெண்ணெய் கூட 1/2 டீஸ்பூன் விட்டுக்கலாம். இது மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 6 விசில் விட்டாவே பச்சைப்பயிறு நல்லா வெந்துக்கும். இப்போ குக்கர் விசில் இறங்கிருச்சுங்க. திறந்து பார்த்துடலாம். பருப்புலாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம பருப்பு மற்ற வச்சு இதை கொஞ்சம் கடைச்சி விட்டுறலாங்க. பருப்பு வந்து 1-2 இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த தக்காளி நம்ம முழுசாக போடுறதுனால அதை மட்டும் நல்லா மசிச்சு விட்ருங்க. பருப்பு மத்தி இல்லாட்டி இந்த மாதிரி கரண்டி இருந்துச்சுன்னா கூட அதில் நீங்கள் பருப்பெல்லாம் மசிச்சு விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூனுக்கு கொத்தமல்லி விதை எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதை இடிகளில் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதை முழுசு போட்டால் வாயில் தட்டுப்படும் இல்லைங்களா, அதனால் இது வந்து கொஞ்சம் குறகுறப்பாக இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா 1-2 இடிச்சிட்டேங்க. இப்போ பச்சைப்பயிரை தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் தட்டி வச்சுக்கிற கொத்தமல்லி சீரகத்தை போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்குங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் எப்பவுமே இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி போட்டாங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டுக்கலாங்க. ஒரு கொத்துக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வணங்கிடணுங்க. இந்த வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இதில் 1 பிஞ்சுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பச்சைப்பயிறு இதில் ஊற்றிக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாங்க. 1 டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். லைட்டாக இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வெள்ளை சாப்பாட்டில் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது தோசை சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஈஸியான பச்சைப்பயிறு குழம்பு செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.